welcome to my channel. This is Nivetha. நீங்க first time பாத்தீங்கன்னா subscribe பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இன்னைக்கு வீடியோ வந்து கொஞ்சம் டிஃபரண்டான வீடியோ, சேம் டைம் யூஸ்ஃபுல்லான வீடியோவும் கூட. அப்படி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நீங்க எல்லா ட்ரெஸ்க்குமே வந்து ஒரே மாதிரியான ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு போறீங்க, எனக்கு போர் அடிக்குது, இல்ல எந்த மாதிரியான ஹேர் ஸ்டைல் பண்றதுன்னு ஒரு ஐடியா இருந்தா வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எஸ், ஒரு ட்ரெஸ்ல பார்த்தோம் அப்படின்னா அதோட டோட்டல் லுக்கே சேஞ்ச் பண்றதுன்னா அதோட நெக்லைனா தான் இருக்கும். சோ டிஃபரெண்டான நெக்லைன்ஸ்க்கு என்ன மாதிரியான ஹேர் ஸ்டைல் பண்றதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ டிலே பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இப்போலாம் ட்ரெஸ்ஸஸ்க்கு நிறைய டிஃபரெண்டான நெக்லைன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ எல்லாமே வந்து புதுசா இருக்கு. முன்னாடி மாதிரி ரவுண்ட் நெக் மட்டும் கிடையாது, போட் நெக் மட்டும் கிடையாது, நிறைய நெக்லைன்ஸ் வந்து வந்துருச்சு. சோ அந்த மாதிரி இதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஸ்கொயர் நெக். இப்போ நான் கரண்டா போட்டிருக்க இந்த நெக் தான் வந்து ஸ்கொயர் நெக் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பார்த்தோம்னா நான் இப்போ போட்டிருக்க இந்த ஃப்ரீ ஹேரே வந்து கொஞ்சம் மேட்சிங்கா இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் எக்ஸாக்டா மேட்ச் ஆகிற ஹேர் ஸ்டைல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹாஃப் அப் வந்து மேட்ச் ஆகும். ஹாஃப் அப்னா ஃப்ரீ ஹேரே தான், பட் பாதி ஹேர் மட்டும் நம்ம எடுத்து மேல டைப் பண்ணிக்க போறோம். அது எப்படின்னு நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிட்டே வந்து பாக்கலாம். இந்த நெக் பார்த்தோம் அப்படின்னா நல்லா பிராடரா இருக்கும், ஓப்பனா இருக்க மாதிரி இருக்கும். சோ இதுக்கு வந்து ஃபுல்லா நம்ம தூக்கிட்டு ஒரு போனிடெயில் போட்டனாலோ ஒரு பன் போட்டோம் அப்படின்னாலோ கண்டிப்பா நல்லா இருக்காது. இதுக்கு பார்த்தோம்னா கொஞ்சம் ஓப்பன் ஹேரா தான் இருக்கும். நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஹாஃப் அப் ஹேர் வந்து எடுத்துக்கிறேன். நான் ஹாஃப் அப்லயே உங்களுக்கு டிஃபரெண்டா எனக்கு கிரியேட் பண்ணியும் காமிக்கிறேன். சோ ஹாஃப் அப்க்கு எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரியும் நீங்க எடுக்கலாம். சோ இந்த மாதிரி நம்ம இயர்ஸ்க்கு கரெக்டா மேல வர மாதிரியும் இந்த அளவுக்கு நீங்க ஹேர் வந்து எடுத்துக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லைட்டா இந்த எடுத்துக்கிட்டு நான் ஒரு சென்டர் பார்ட்டிஷன் மாதிரி எடுத்துக்கிறேன். இத வந்து இப்படி எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் இதையும் வந்து ஒரு ஹாஃப் அப் அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த அளவுக்கு மட்டும் எடுத்துக்கிறேன். பேலன்ஸ் ஹேர் ஃபுல்லா இந்த மாதிரி இருக்கும். சோ இதுவும் வந்து நம்ம இன்னொரு டைப் ஆஃப் ஹாஃப் அப் அப்படின்னு சொல்லலாம். இது நீங்க வந்து காம் பண்ணிக்கோங்க. இந்த சென்டர் பார்ட்டிஷன் எடுத்திருக்கிறது வந்து தெரியணும்னு அவசியம் கிடையாது. சோ நம்ம இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஏத்தியே வந்து இதை காம் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃப்ரண்ட்ல இந்த மாதிரி 2 ஃப்ரிஞ்சஸ் விட்டுக்கலாம். இது ஹேர் ஸ்டைல இன்னுமே வந்து அழகா காமிக்கும். இந்த மாதிரி விட்டுட்டு நம்ம இப்ப இதை வந்து ஒரு பேண்ட் இல்ல வந்து கிளிப் எது வேணாலும் வந்து நம்ம போட்டு செக்யூர் பண்ணிக்கலாம். நான் கிளிப்புக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கிளிப் வந்து யூஸ் பண்றேன். நீங்க எந்த கிளிப் வேணாலும் எடுத்துக்கலாம். உங்களோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி கிளிப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எக்ஸாக்ட்டா மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கும். நான் ஃபுல் லுக் வந்து காமிக்கிறேன். Myself wondering what did happen to the last 10. I ran away with my life, fast forward, never turn back again. It's kind of funny that the more we pass time, the more நீங்க ஃபுல் ஹேரும் வந்து இந்த மாதிரி பேக்ல போடுறதுனா போட்டுக்கலாம். இல்ல உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்து கொஞ்சம் ஹேர் விட்டுக்கணும் அப்படினாலும் நீங்க விட்டுக்கலாம். பாக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் பவுன்சியா வேணும் அப்படின்னா இந்த ஹேர்ஸை ஃபுல்லா இந்த மாதிரி புல் பண்ணி விட்டுட்டீங்கன்னா அது லேயரா வந்து பாக்கிறதுக்கு அழகா இருக்கும். சோ இந்த மாதிரியும் வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். 2 ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்கு. ஸ்கொயர் நெக்குன்னு பார்த்தோம்னா எல்லா ஹேர்ஸ்மே டவுன், அதாவது ஓப்பன் ஹேர் ஃப்ரீ ஹேர்ல இருக்க மாதிரியான ஹேர் ஸ்டைல் ஒன்று, இன்னொன்னு இந்த மாதிரியான ஒரு ஹாஃப் அப் ஒன்று. இது ரெண்டுமே நீங்க ட்ரை பண்ணலாம். செகண்ட் என்ன நெக் அப்படின்னு பார்த்தோம்னா வி நெக். சோ இந்த மாதிரி வி நெக் இருக்க ட்ரெஸ்க்கு என்ன மாதிரியான ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கும் அப்படின்னா ஹாஃப் அப் தான். சேம் ஹாஃப் அப் கிடையாது, இந்த ஹாஃப் அப்லயே கொஞ்சம் வந்து டிஃபரன்ஸ் இருக்கும். அதை இப்ப பண்ணி காமிக்கிறேன். இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா பார்ட்டிஷன் எடுக்கிறது உங்களோட இஷ்டம். உங்களுக்கு பார்ட்டிஷன் வேணும் அப்படின்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். அப்படி பார்ட்டிஷன் எடுக்கணும் அப்படின்னா எனக்கு இந்த சைடு நல்லா இருக்காது. சோ இந்த மாதிரி எடுத்துட்டு set them rewind. And 19 was the year I had to leave you, but now I'm seeing all the signs. Is this really happening? I can't believe it's true. I'm just as surprised as you. Is this really happening? I can't be too sure, but one day I'll be yours again. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா க்ரூ நெக். க்ரூ நெக்ங்கிறது நான் இப்போ வியர் பண்ணிருக்கேன் இந்த ட்ரெஸ்ஸோட நெக் தான். இது வந்து நமக்கு ஹை நெக்கா வரும், பிளஸ் வந்து க்ளோஸ்டு நெக்கா வரும், ரவுண்ட் நெக்கா வரும்.
இதுதான் நம்ம க்ரூ நெக் அப்படின்னு சொல்லுவோம். சோ க்ரூ நெக்கு நம்ம என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்னா ஹாஃப் அப் தான். ஃபர்ஸ்ட் நான் ஹாஃப் அப் எல்லாமே உங்களுக்கு பண்ணி காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஹேர் ஸ்டைல் வந்து நம்ம போகலாம். சோ இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரெடிஷனல் ட்ரெஸ் இல்ல டாப் குர்த்தி இந்த மாதிரி இதுக்கு வந்து நம்ம ஹாஃப் அப் வந்து போடலாம். பட் க்ரூ நெக் வந்து மோஸ்ட்லி வரது டிஷர்ட்ஸ் தான் வரும். டிஷர்ட்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஹை ரவுண்ட் நெக்கா வந்து வந்துடும். சோ அந்த மாதிரி இதுக்கு வந்து நம்ம ஹாஃப் அப் போட்டுட்டு போக முடியாது. அப்ப எக்ஸாக்டா நம்ம அந்த மாதிரி டிஷர்ட்ஸ்க்கு என்ன போடுவோம் அப்படின்னா ஹை போனி தான் போடுவோம். சோ டிஷர்ட்ஸ்க்கு அது ஓகே. இந்த க்ரூ நெக்லயே வந்து டிஃபரெண்ட் ட்ரெஸ்ஸஸும் இருக்கு. சோ டிஷர்ட்க்கு வந்து நம்ம ஹை போனி போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ட்ரெடிஷனல் க்ரூ நெக்கு நம்ம என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னா இந்த ஹாஃப் அப்பும் வந்து டிஃபரெண்டா இருக்கும். ஒவ்வொரு ஹாஃப் அப்புமே நான் ஒவ்வொரு டைப்ல வந்து பண்ணி காமிக்கிறேன். இதுக்கு வந்து நான் எப்படி பண்றேன் அப்படின்னா எந்த ஒரு பார்ட்டிஷனுமே எடுக்கல. சோ பார்ட்டிஷன் எடுக்காம ரொம்ப சிம்பிளா நம்மளோட ஐப்ரோ லைன் வருதுல, சோ இந்த ஆர்ச் வருதுல, இது கிட்ட வந்து நான் ஹேர் வந்து எடுத்துக்கிறேன். சோ ஃபைனல் ஹேர் வந்து அது வரைக்கும் நான் எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு எடுத்துட்டு இத காம் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஃபிளாட்டா வச்சோம் அப்படின்னா நல்லா இருக்காது. அதனால வந்து கொஞ்சம் வந்து நான் இந்த மாதிரி பஃப் வச்ச மாதிரி வந்து பண்ணிக்கிறேன். இது பண்ணிட்டு 2 கிளிப்ஸ் போட்டுட்டு செக்யூர் பண்ணிடலாம். ஸோ இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டா இருக்கும். இந்த மாதிரி கிளிப்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இதை வச்சுட்டு நம்ம செக்யூர் பண்ணிடலாம். கொஞ்சம் இப்படி பஃப் வச்ச மாதிரி கொஞ்சம் முன்னாடி இப்படி பவுன்சியா கொஞ்சம் தூக்கி இருக்க மாதிரி போட்டீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு இன்னும் நல்லா இருக்கும். 2 கிளிப்ஸ் போட்டு செக்யூர் பண்ணியாச்சு. எனக்கு வந்து பேபி ஹேர்ஸ் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல இருக்கும். ஸோ டோன்ட் மைண்ட் தட். பேலன்ஸ் டவுன்ல இருக்க ஹேரை வந்து காம் பண்ணிட்டு இங்க வந்து ஃப்ரண்ட்ல நம்ம கொஞ்சம் ஹேர் மட்டும் விட போறோம். ஸோ ஒரு சைடு ஆஃப் ஹேரை மட்டும் கொஞ்சமா எடுத்துட்டு நான் விட்டுக்கிறேன். பேலன்ஸ் ஹேர் ஃபுல்லா பேக் சைடு. Life lessons come 1 in a dozen. The other 11 give something from nothing. I sit here looking for an answer. Maybe the biggest question was in the last chapter. You gave me the soul I have today. Without you I never could have moved away. But now I seek what you teach. I do believe I always should have stayed. Yeah. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டெனிம் ஜாக்கெட் இல்ல ஓவர் கோட் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு டெனிம் ஜாக்கெட்க்கு என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு ஹை போனியோ லோ போனியோ வந்து நல்லாவே இருக்காது. ஸோ இதுக்கு நம்ம பண்ண போறது ஹாஃப் அப். இதுக்கு நான் இது வரைக்கும் ஹேர் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இயர்ஸ்க்கு மேல இந்த இடம் வரைக்கும் நான் ஹேர் எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துட்டு இப்பவே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஸோ பேலன்ஸ் ஹேர் ஃபுல்லா கீழே விட்டுடலாம். இதை எடுத்துட்டு லைட்டா நான் காம் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லா காம் பண்ண அப்புறமா இதை நீங்க இந்த மாதிரி ஹையா வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஹையா வச்சுட்டு நம்ம இதை ஒரு பேண்ட் போட்டுக்கலாம். இல்லைன்னா இதையே வந்து நம்ம ஒரு பன் மாதிரியும் போட்டுக்கலாம். ஸ்க்ரன்ச்சீஸ் இல்ல பேண்ட் எதா இருந்தாலும் ஓகே. ஜஸ்ட் ஹையா வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பேண்ட். சோ இந்த டெனிம் ஜாக்கெட்க்கு இந்த ஹேர் ஸ்டைல் பார்க்கிறதுக்கு கியூட்டா கொஞ்சம் ஸ்டைலிஷா இருக்கும். பர்ஃபெக்ட். I can't believe it's true. I'm just as surprised as you. Is this really happening? I can't be too sure. But one day I'll be yours again. One day I'll be சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சைனீஸ் காலர். சைனீஸ் காலர்ங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். குட்டியா இருக்கும், க்ளோஸ்டா இருக்கும். சோ அந்த மாதிரி பெருசா வராம ஜஸ்ட் இந்த மாதிரி மட்டும் இருக்கும், க்ளோஸ்டா வந்திருக்கும். இதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா போனிடைல். போனிடைல் வந்து லோ போனியாவும் போடலாம், இல்ல மீடியமான ஒரு சென்டர் போனியாவும் வந்து நம்ம போட்டுக்கலாம். சோ இந்த மாதிரி ஹேர் ஃபுல்லாவே நான் எடுத்துட்டு காம் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நான் இப்போ வச்சிருக்க இடம் பார்த்தோம்னா சென்டரா வச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் லைட்டா கீழே இறக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து லோ போனி ஆயிடும். நான் இன்னைக்கு வந்து சென்டராவே போட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து சென்டரா
போனிடெயில் போட்டாச்சு. நீங்க ஃப்ரண்ட்ல வேணும் அப்படின்னா ஃப்ரிஞ்சஸ் விட்டுக்கலாம். ஃப்ரண்ட்ல கொஞ்சமா ஹேர் வந்து விட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் டே நீங்க எடுத்து விடுறதுனால ஓகே. இப்போ போனிடெயில் போட்டுட்டு லைட்டா ஃப்ரண்ட்ல மட்டும் இந்த மாதிரி நான் எடுத்து விட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஃப்ரண்ட்ல ஹேர் விடுறதுனால உங்களுக்கு ரொம்ப ஃபிளாட்டா வந்து தெரியாது. ஸோ ரொம்ப வந்து ஃபிளாட்டா உங்க ஃபேஸ் வந்து காமிக்காது. டன். Life lessons come one in a dozen. The other 11 get something from nothing. Life lessons come one in a dozen. The other 11 get something from nothing. Life lessons come one in a நெக்ஸ்ட் நெக்லைன் பார்த்தோம் அப்படின்னா காலர். இந்த மாதிரி காலர் வச்ச Dress ஆர் ஷர்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதுக்கு எந்த மாதிரி போடலாம் அப்படின்னா எனக்கு என்னமோ இந்த ஃப்ரீ ஹேர் கொஞ்சம் ஓகே அப்படின்னு படுது. ஃப்ரீ ஹேர் வேண்டாம் அப்படின்னா ஹை பன் வந்து போட்டுக்கலாம். மெஸ்ஸி பன்னா நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். எடுத்துட்டு உங்களுக்கு ஃப்ரண்ட்ல ஹேர் விடணும் அப்படின்னா நீங்க விட்டுக்கலாம். நிறையவே வந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஹேர் விட்டுட்டு பேலன்ஸ் ஃபுல்லா பேக்ல வச்சுட்டு மெஸ்ஸி பன் உங்க இஷ்டம். வீட்ல இருக்கும்போது எந்த மாதிரி ஒரு பன் போடுவனோ அந்த மாதிரி ஜஸ்ட் நான் கிரியேட் பண்ணி மட்டும் காமிக்கிறேன். சோ இந்த மாதிரி வந்து ஒரு மெஸ்ஸி பன் போட்டாச்சு. ஃப்ரண்ட்ல இந்த மாதிரி ஹேர் விட்டுக்கலாம். The other 11 get something from nothing. Life changes, just open the door. One thing's certain, I'll always be yours. Is this really happening? I can't believe it's true. I'm just as surprised as you. நெக்ஸ்ட் நெக் பார்த்தோம் அப்படின்னா ஹூடி. இந்த மாதிரி ஸ்வெட் ஷர்ட்ஸ் வித் ஹூடியோட வரும். சோ இந்த மாதிரி ஹூடிக்கு வந்து நம்ம என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னா சேம் மெஸ்ஸி பன். மெஸ்ஸி பன் சொல்லலாம் ஆர் அப்டூன்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியும் சொல்லலாம். ஒரு ஹை பன் மாதிரி வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹேர் ஃபுல்லா எடுத்தாச்சு. இதுக்கும் முக்கியமா வந்து ஃப்ரண்ட்ல ஹேர் விடணும். ஸோ இங்க வந்து ஹேர் விடுறது பார்த்தா சென்டர்ல இருந்து நான் விட்டுக்கிறேன். இந்த மாதிரி ரெண்டு சைட்ஸுமே விட்டுக்கிறேன். எடுத்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்க மெஸ்ஸி பன் கிரியேட் பண்ணிக்கலாம். இங்க பன் மட்டும் நான் யூஸ்வலா போடுற மாதிரி போடுறேன். சோ இந்த மாதிரி போட்டுட்டு இந்த பேண்ட் அப்படியே எடுத்து விட்டுட்டோம்னா என்னோட மெஸ்ஸி பன் ரெடி. ஆக்சுவலி இந்த ஹேர் ஸ்டைல் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. பிகாஸ் கூடி போடுறோம் அப்படின்னா பேக் சைட்ல இந்த மாதிரி வந்து கேப் மாதிரி வந்துருக்கும். சோ இதெல்லாம் வந்து எந்த டிஸ்டர்பும் பண்ணாது. ஹேர் நம்ம ஃப்ரீயா விடுறோம் இல்ல போனிடெயில் போடுறோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி கூட கசகசன்னு இருக்கலாம். பட் இந்த மாதிரி ஒரு அப்டூ பண்ணிட்டோம் அப்படின்னா அது பார்க்கிறதுக்கும் வந்து நீட்டா இருக்கு. இந்த ஹூடிக்கும் வந்து ரொம்ப மேட்சிங்கா இருக்கு. So the next neckline என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் நெக். ரவுண்ட் நெக் வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு க்ளோஸ்டா வந்தாலும் ஓகே, இந்த மாதிரி ப்ராடரா வந்தாலுமே ஓகே. சோ இந்த மாதிரி வந்து ரவுண்ட் நெக் வரதுக்கு என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல் வந்து பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க எப்போதுமே வந்து ஃப்ரீ ஹேர் விட்டுப்பீங்க அப்படின்னா ஓகே, ஃப்ரீ ஹேர்ல போகலாம். இல்ல எனக்கு ஃப்ரீ ஹேர் வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஹேர் ஃபர்ஸ்ட் நல்லா காம் பண்ணிடுங்க. காம் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஃப்ரண்ட்ல இருக்க ஹேரை மட்டும் எடுத்து நம்ம ஒரு கிளிப் போட போறோம். உங்ககிட்ட ஏதாவது கியூட்டான கிளிப்ஸ் இருக்கும்ல, சோ அந்த மாதிரி இந்த இடத்துல கரெக்டா நம்ம பிளேஸ் பண்ற மாதிரி கியூட்டான கிளிப்ஸ் இருக்கும். சோ அந்த மாதிரி கிளிப்ஸ் வாங்கி நீங்க இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்லயே வந்து போட்டு நான் இந்த சைடுல வந்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி வந்து நம்ம போட்டுக்கலாம். இந்த ஹேர் ஸ்டைல்லாம் ரொம்பவே நல்லா செட் ஆயிருக்கு. ஆக்சுவலி நான் கூட ரொம்ப எதிர்பார்க்கல இந்த நெக் லைனுக்கு இதெல்லாம் வந்து மேட்ச் ஆகும்னு. பட் பர்ஃபெக்ட்டா வந்து மேட்ச் ஆகிருக்கு. And I find myself wondering what did happen to the last 10. I ran away with my life, fast forward, never turn back again. It's kind of funny that the more we pass time, the more we need to set them. Hope you guys like
like this video. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா subscribe, like and share. இதே மாதிரி இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். Bye.